இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 41 வசனம் 52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, யோசேப்பு சிறுமைப்பட்டிருந்த அந்த தேசத்துல கர்த்தர் யோசேப்பை பலுக பண்ணினாராம். எந்த இடத்துல சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க, வேலை பார்க்கிற இடத்துல பயங்கரமான ஒரு நெருக்கம், போட்டி, பொறாம, நீங்க நெக்ஸ்ட் முன்னேறக்கூடாது, உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க கூடாது அப்படின்னு தீமையான காரியங்களை செய்கிறாங்க. குடும்பத்தார் பயங்கரமான தீமையான காரியங்களை உங்களுக்கு செய்து சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க, நெருக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. என்ன செஞ்சாலும் அதுல ஒரு ஆசீர்வாதமே இல்லை. முன்னேறலாம், இந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா ஒரு முன்னேற்றமும் இல்லை. எல்லாவற்றிலும் தோல்வி, எல்லாவற்றிலும் சிறுமை, எல்லாவற்றிலும் நெருக்கம், எல்லாவற்றிலும் ஒடுக்கப்பட்ட கால வேளையில ஏசப்பாடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. யோசேப்பும் இப்படிதான் சிரமப்பட்டுட்டு இருந்தாரு, ஒடுக்கப்பட்டுட்டு இருந்தாரு, அவமானப்படுத்தப்பட்டாரு, நிந்திக்கப்பட்டாரு. ஆனாலும் சிறுமைப்பட்ட அந்த தேசத்துல யோசேப்பை கர்த்தர் பழுக பண்ணினார். அதனால தன்னுடைய மகனுக்கு எப்ராயிம் என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் உங்க சிறுமை கர்த்தர் மாற்றுவார். சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர் உங்க சிறுமை மாறும். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு இருக்கிறீங்களோ, அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். செபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்துல யோசேப்பை ஆண்டவர் பலுக பண்ணினி ஆசீர்வதித்தது போல அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த இடத்துல வெட்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்களோ, என் ஆண்டவர் அற்புத விடுதலையை தருகிறபடினால ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும். ஏசப்பா, நீர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். நிந்தனைகளை மாற்றுங்கப்பா, அவமானங்களை மாற்றுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வேலை பார்க்கிற இடங்கள் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறபடினால ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கட்டும். செய்கிற தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களை ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளோடு உங்க பிரச்சனம் கூட இருக்கட்டும். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். சிறுமையை பார்க்கிற ஆண்டவர், உங்க நிலைமையை அறிகிற ஆண்டவர். மனுஷனுக்கு தெரியாது, தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்க நிலைமையை மாற்றுவார், அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.